வணக்கம் நண்பர்களே. தற்போது தமிழ்நாடு அரசில் அமைச்சராக இருக்கும் ஐ பெரியசாமி அவருக்கு சம்பந்தமான இடங்களில் ரெய்டு நடந்துகிட்ருக்கு. நடத்துகிறது யார்? டிஜிஜிஐ. இடி இல்லை, எல்லோரும் இடின்னு தான் நினச்சிட்ருப்பாங்க. இது வந்து டிஜிஜிஐ, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ். இதான் அந்த இதோடது. இது வந்து என்ன மாதிரி இதுகளை விசாரிப்பாங்க அப்படின்னா, அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய செய்திகள் உங்களுக்கு அப்டேட் ஆகும். வரி ஏய்ப்பு, வரி மோசடி, ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செய்வது, வரி மோசடி செய்வது, இந்த பிரிவுகளை மட்டும்தான் இந்த டிஜிஜிஐ இந்த இயக்குநரம் செய்யும். இப்போது ஐ பெரியசாமியினுடைய மகன் செந்தில்குமார் மற்றும் அவருடைய உறவினர்கள், முக்கியமாக ஐ பெரியசாமியுடைய மகள் இந்திராணி திண்டுக்கல்லில் வள்ளலார் நகரில் இவங்களுடைய வீடுகள்லாம் இருக்குது. அங்கே தான் இப்போ ஐடி ரெய்டு நடந்துகிட்ருக்கு. 15 மணி நேரம் நடந்துகிட்ருக்கு. இப்போ இதுலேருந்து முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்படுமா, இல்லை ஆவணங்கள் வந்து வரி ஏய்ப்பு, ஜிஎஸ்டி மோசடி இது மட்டும்தான் கையில் சிக்குமா, வேறு சில ஆவணங்களும் சிக்குமா, அது தொடர்ந்து ரெய்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு அப்டேட் ஆகும். இப்போவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தமிழ்நாட்டினுடைய பெரிய அரசியல் குடும்பம் சிக்கும். இன்னும் என்னென்ன இடத்துலலாம் என்னென்ன அமைச்சகத்தின் கீழே வர்ற ரைட்லலாம் இவங்க சிக்குவாங்கன்றது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். ஏற்கனவே 2G நீராரடியாக வந்து இப்போது கொண்டு வர போகிறாங்க அரசியல் களத்துக்கு. இன்னும் சில பெண் ஆளுமைகளை பற்றி கூட என்னுடைய பதிவில் போட்டிருந்தேன். இப்போ என்னென்னா, இவங்களை தேர்தலுக்காக நெருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பொதுவாகவே டிஜிஜிஐ அப்படிங்கிற அந்த இயக்குநரகம், அதாவது ஜிஎஸ்டி மோசடி விசாரிக்கிற அந்த டைரக்டரேட், அந்த அமைப்பு யாரெல்லாம் ஜிஎஸ்டி மோசடி பண்ணியிருக்காங்க, என்ன வியாபாரம் பண்ணி ஜிஎஸ்டி விலக்கு இது பண்ணாங்க, ஒருவேளை அதிகமான வியாபாரம் பண்ணி குறைவான கணக்குகளை காட்டினாங்களா, எல்லா விவரங்களும் இன்றைக்கி மாலை அல்லது நாளை காலைக்குள்ளே வெளிவந்துடும். இல்லை சோதனை தொடர்ந்துருச்சுன்னா அது சோதனையோட முடிவில் அதெல்லாம் வெளியே வந்துடும். இதில் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு மட்டும் இல்லை, பல அரசியல் விஷயங்கள் அதுக்குள்ளே அங்கே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுப்பாங்க. அப்போ தான் திமுகவுக்கு நாம் எங்கே சிக்கியிருக்கோன்றது தெரியும். எனக்கு தெரிஞ்சு முதல்வர் அப்போ அது முழிப்பாரான்னு பார்ப்போம். முழிப்பாருன்னா தூக்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கார். எந்த காவல்துறையில் தலைவர் இல்லை, அங்கே அது இல்லை, இங்கே இது இல்லை, அமைச்சர்களுடைய ஆட்டம், சீனியருடைய அட்டகாசம், பையன் எப்படியா கொண்டு வரணுங்கிறது மட்டும்தான் அவருக்கு இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் இப்போ அது பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும்.